துவாட பவர் விளங்குதா என்கிட்ட கேட்பாங்க. கூட்டு துவா இருக்குதான்னு கேட்பாங்க. நான் பதில் சொல்றேன் இல்லை, இதுவரைக்கும் சொன்னதில்லை பதில். ஏன் சொல்லலண்டா அந்த சின்ன சின்ன பதில் சொல்லே இல்லை. அந்த 30வது அண்டை பதில பார்ப்போம் இருக்குதா. நோம்பு 30 பேசிட்டு இருக்கே ஒவ்வொரு நாளும் துவாவை பத்தி. இந்த கூட்டு துவா இருக்குதா இல்லையா, தொழுவை புற துவா, இதெல்லாம் ஒரு ஃபித்னா. இதெல்லாம் துவா கேட்க தெரியா, 5 நிமிஷம் துவா தெரியா, துவாண்டா என்னன்னு தெரியா இவங்களுக்கு. இதெல்லாம் படிச்சதுக்கு பிறகு நீங்களே சொல்லுங்க துவா இருக்கா இல்லையா. துவாண்டா என்ன உங்களுக்கு அப்பதான் விளங்கும். துவா யாரோட துவா? உம்மம்மாட துவா. இந்த புல்லோட பிச்சளத்தையும் ஷைத்தானை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். அதனாலதான் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். 2 பேரும் ஷைத்தான் கிட்ட வரல. எல்லா புல்ல பிறக்கும் பொழுது ஷைத்தான் வந்துருவான். நம்ம பிள்ளை அழுகிறது. அல்லாஹ் மரியம அழகான முறையில் வளர்க்கிறான். நபாத்தன் என்ன மரம், மரத்தை அழகா வளர்ப்பாங்க. சூரா ஆல இம்ரான்ல அல்லாஹ் துவா செய்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட 2 பேருடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். இவர்களுக்கு அரபியில சொல்ற முஸ்தஜாபு துஆத். என்ன சொல்றது? அவங்க துவா செஞ்சா கபூல் செய்யப்பட்டுரும். முஸ்தஜாபு துஆத் என்று சொல்றது. அவங்க துவா செஞ்சா கபூல் செய்யப்படும், துவா கபூல் செய்யப்படும் என்றா அவங்கள்ட்ட உள்ள தகமை என்ன? இன்று நாங்க பார்க்கிற தகமைகள் வேறு. ஒருவர் பெரியவர் என்பதற்கான தகமைகள் என்ன? அவருடைய வாகனம், அவருடைய வீடு, அவருடைய குடும்ப பின்னணி, அவருடைய காசு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா ஆல இம்ரான்ல 2 பேருடைய துவா கபூல் செய்யப்பட்டது அல்லாஹ் சொல்றார். அதுல ஒன்று யாருண்டா இம்ரானுடைய மனைவி. யாரு? ஆல இம்ரான் தானே. சூராட பேர் என்ன? ஆல இம்ரான். இம்ரானுடைய குடும்பம். இந்த இம்ரான் என்கிறவர் ஒரு நபி அல்ல. இம்ரான் என்கிறவர் யார் அல்ல? ஒரு நபி அல்ல. குர்ஆன்ல இம்ரஅத்து இம்ரான், இம்ரானுடைய மனைவி. 2வது இப்னத்து இம்ரான், இம்ரானுடைய மகள். 3வது ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பம். இந்த 3ம் இம்ரான் என்று வந்திருக்கு. நம்மையும் இந்த காலத்தில் இம்ரான் பேர் வைக்காங்களா? நல்ல இம்ரானும் இருக்குது, கெட்ட இம்ரானும் இருக்குது. நல்ல இம்ரான், தொழுகையுடைய இம்ரான், இபாதத்துடைய இம்ரான், நல்ல பேர் இம்ரான். ஆனா அதே நேரம் தொழுகல்லாத இம்ரானும் இருக்கு. ஆனா இம்ரான் என்ற பேர் நல்ல பேர். சூரா ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பம். இம்ரானுடைய குடும்பத்திலே ஆல இம்ரான், இம்ரானுடைய மனைவி யாரு? இம்ரானுடைய மனைவிதான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா. இம்ரானுடைய மனைவிண்டா யாரு? இங்க பாருங்க, கீழே போனை பார்த்துட்டு வேணாம். யார மனைவி? என்ன பயம் கேட்கிற அரமணித்தியாளர். அதை கொஞ்சம் நல்லா கவனமா கேட்டா ஒரு நாளும் அது அங்கிஞ்ச போவார், கல்புல இறங்கும். அவ்வளவுதான் தெரியும். இம்ரானுடைய மனைவிண்டா யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா. இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மாட துவாவும் கபூல் செய்யப்படுற ஒரு பெண்ணா இருந்தார். அதனால தான் அல்லாஹ் ஆல இம்ரான் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ அஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான் அலல் ஆலமீன். அல்லாஹ் என்ன செய்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்த, இம்ரானுடைய குடும்பத்தை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை அல்லாஹ் அகிலத்தாடுகளிடமிருந்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் செலக்ட் பண்ணின குடும்பம் அது. ஆல இம்ரான் என்ற குடும்பம் அல்லாஹுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட என்ன குடும்பம் அது. இதுல இம்ரானுடைய மனைவி யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா. இவரு துவா கேட்கிறா. என்ன சொல்றா தெரியுமா? இது காலத் இம்ராத்து இம்ரான், இம்ரானுடைய மனைவி சொல்றாங்க, துவா கேட்கிறாங்க. என்ன? ரப்பி இன்னி நஸர்து ஃபீ பத்னி முஹர்ரரா ஃபதகப்பல் மின்னி இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அவங்க சொல்றாங்க, யா அல்லாஹ், என் வயிற்றில் இருக்கிற புள்ள இருக்குதானே, புள்ள என்னன்னு புள்ளன்னு தெரியும் அவங்களுக்கு. என் வயிற்றில் இருக்கிற பிள்ளையனா உனக்காக நேர்றேன், உனக்காக என்ன செய்கிறேன்? நேர்றேன். அந்த பிள்ளைய நீ கபூல் செஞ்சுக்கோ. இன்றைக்கு அதிகமானவங்க வகுத்துல உள்ள பிள்ளைய நேர்றது. எப்படி நேருவாங்க தெரியுமா? ஆம்பளை பிள்ளை கிடைச்சா பிள்ளை ஆபீஸ் ஆக்குவேன், நேர்ற பிள்ளை கிடைச்சதுக்கு பிறகு ஆபீஸ் ஆக்குறது. அல்லாஹ் பாதுகாக்கும்.
ஒரு நேர்ச்சியை வைக்கிற, கனடாக்கு போனால் இது செய்வேன். இந்த கனடாக்கு வந்தோன்னு எல்லாம் மறந்தாச்சு. விசா கிடைச்சால், கேஸ் எக்ஸப்ட் ஆனால் எப்படி எத்தனையோ நேர்ச்சரி, பிஆர் கிடைத்தால், பாஸ்போர்ட் கிடைத்தால் எல்லாம் இருக்கு. எல்லா நேர்ச்சியை நிறைவேற்றும். இந்த பெண் என்ன செய்தாங்க? உடனே ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா, என் வயிற்றில் உள்ள பிள்ளை நான் நேர்றேன் யா அல்லாஹ் உனக்கா. என்ன செய்? ஃபதகப்பல் மின்னி, கபூல் செஞ்சுக்கோ. இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். ஸமீஉன் அலீம் ஏற்கனவே வந்துச்சா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க என்ன? ரப்பனா தகப்பல் மின்னா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் ஸமீஉன் அலீம் அழைத்திருக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துற உம்மாவும் ஸமீஉன் அலீம் என்ன செஞ்சிருக்காங்க? அப்ப விளங்குது என்ன? யா ஸமீஉ யா அலீம் என்று அல்லாஹ் அழைத்தா அல்லாஹ் கபூல் செய்வான். யா ஸமீஉ யா அலீம். அப்ப பக்கராலையும் இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், ஆல இம்ரான்லையும் இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். சரி, இப்ப என்ன செய்யுது? புள்ள கிடைக்குது. என்ன புள்ள கிடைக்குது? இவங்க நினைச்சாங்க ஆம்பளை புள்ள என்று. فلما وضعتها قالت رب إني وضعتها أنثى والله أعلم بما وضعت وليس الذكر كالأنثى وإني سميتها مريم وإني أعيدها بك وذريتها من الشيطان الرجيم. பிள்ளை கிடைச்சதுக்கு பிறகு பார்த்தா பெண் பிள்ளை. என்ன செய்யறது? இப்போ ஆம்பளை பிள்ளையே மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு நேர்றது வேற, பெண் பிள்ளை எப்படி மஸ்ஜிதுல் அக்ஸா கொடுக்குறது? இப்ப நேர்ச்சி வச்சுட்டாங்க. ஃபலம்மா வதஅதஹா, பெற்றெடுத்ததோட பார்க்குறாங்க, சொல்றாங்க ரப்பி இன்னி வதஅதுஹா உன்சா, நான் பெண் பிள்ளையை பெற்றெடுத்துட்டேனே யா அல்லாஹ். அல்லாஹ் உனக்குத்தான் தெரியும் ஏன் பெண் பிள்ளையை தந்தாய். வல்லாஹு அஅலமு பிமா வதஅத் வலைஸ ذكر كالأنثى, ஆண் பிள்ளை பெண் பிள்ளை போல இல்லையே. وإني سميتها مريم, அப்பதான் சொல்றாங்க நான் மரியம் என்று பேர் வைக்கிறேன் என்ற பிள்ளைக்கு. وإني سميتها مريم وإني أعيدها بك وذريتها من الشيطان الرجيم. இந்த புள்ளோட துர்ரியா யார? பாட்டில துவா. யார துவா? உம்மம்மாட துவா. இந்த புள்ளோட பிச்சலத்தையும் ஷைத்தானை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். அதனாலதான் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ரெண்டு பேரும் ஷைத்தான் கிட்ட வரல. எல்லா புள்ள பிறக்கும் பொழுது ஷைத்தான் வந்துருவான். நம்ம பிள்ளைகள் அழுகிறது. மரியமிடத்திலேயோ மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாமிடமோ ஷைத்தான் தொடரல. ஏண்டா உம்மம்மாட துவா, இம்ரானுடைய துவா. சரி, பிள்ளை கிடைச்சிட்டு என்ன செய்யறது? இப்பொழுது அல்லாஹ் சொல்றான், அவன் துவா கேட்டாங்க தானே, கபூல் செய்யண்டு. ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸன், அல்லாஹ் அழகான முறையில் அந்த பிள்ளையை கபூல் செய்தான். நாங்க தராவி முடிச்சுட்டு என்ன துவா கேட்போம்? அரவாசி பேரு தூக்கம். என்ன துவா கேட்கிறேன்? அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா வஸியாமனா வகியாமனா வருகூஅனா வசுஜூதனா وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا. கேக்குறோமா இல்லையா? ஆமீன் சொல்லும். என்ன துவா கருத்து? யா அல்லாஹ் தகப்பல் மின்னா, எங்கள்ட்ட இருந்து கபூல் செய். எதை கபூல் செய்? சியாமனா, நோன்பு பிடிச்சோம் இன்றைக்கு. வகியாமனா 23 ரக்காத், வித்ரோட இஷாவோட சேர்த்து எத்தனை ரக்காத்? மொத்தம் 27 ரக்காத் தொழுது போட்டு யா அல்லாஹ் கபூல் செய். கியாமனா வருகூஅனா, ருக்கு 27 ரக்காத்துக்கு எத்தனை ருக்கு வரும்? 27 ருக்கு. வசுஜூதனா 27 ரக்காத்துக்கு எத்தனை சுஜூது? 54 சுஜூதையும் ஏற்றுக்கோ யா அல்லாஹ். வஹுஷூஅனா, அந்த தொழுகையில உள்ளச்சம், வேற சிந்தனை இல்லாம தொழுவோமே. வததர்ருஅனா, அதுல பயம். வதம்மிம் தக்ஸீரி அஅமாலினா, எங்கட குறை இருந்தா யா அல்லாஹ் பூர்த்தி ஆயிக்கோ. கபூல் செய் என்ன நாங்க என்ன ஒவ்வொரு தொழுகை புறம் கேட்கிறோம். ஆனா இம்ரானுடைய மனைவி கபூல் செய் என்று கேட்டதை அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டார். துவா கபூல். ஃபதகப்பலஹா பிகபூலின் ஹஸனின் வஅன்பதஹா நபாதன் ஹஸனா,
அல்லாஹ் மரியம அழகான முறையில் வளர்க்கிறான். நபாத்தன் என்ன? மரம். மரத்தை அழகா வளர்ப்பாங்க. மரத்தை என்ன செய்வாங்க? இந்த ஜப்பான்ல என்ன சொல்ற, என்ன மரம் ஜப்பான்ல இருக்கிற என்ன? பொன்சாய். பொன்சாய் பொன்சாய் தெரியும் தானே? பொன்சாய் வளர்க்குற கஷ்டம். ஸ்ரீலங்காலையும் இருக்காங்க. அட்டுலுகமையில் ஒரு இடத்துல வச்சு பொன்சாய் தான் வளர்க்குறவர். ஒவ்வொரு ஊர்லேயும் அங்கே பொன்சாய் வளர்க்குற லேசி இல்லை. நம்மளோட வால்மார்ட்டில் இருக்கும் பெரிய பெரிய அடி, சின்ன சின்ன இலை, கஷ்டப்பட்டு அழகா வளர்க்கும், வெட்டி வெட்டி வளர்க்கும் மரத்தை. ஒரு மரம் வளர்க்கிறத போல அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தான். எப்படி? துவா கபூல் தானே. வளர்க்கிற பொறுப்பு யார் எடுத்தார் தெரியுமா? யார் பொறுப்பு எடுத்தார் வளர்க்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யாருண்டா இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சாச்சா. ஜக்கரியா குல்லமா தخل عليها زكريا المحراب. எங்க வளர்த்தார் தெரியுமா? மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு வச்சு தான் வளர்க்கிறார். மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போனீங்கன்னா பள்ளி வாசல் கீழே கீழே இறங்கிட்டு போகும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கப்பட்ட இடம் இருக்குது. அப்ப நீங்க கேட்கலாம், அவங்களுடைய ஹைதுடைய காலத்தை என்ன செஞ்சிருப்பாங்க? சுத்தம் இல்லாத காலத்துல வெளியே வைத்துருவாங்க பள்ளியை விட்டு. சுத்தமானதோட பள்ளிக்கு வந்துருவாங்க. பொறுப்பு இவர் தானே. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வளர்க்குறாங்க. இப்ப وكفلها زكريا كلما دخل عليها زكريا المحراب. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தொழுற மிஹ்ராப் அடிய போனா وجد عندها رزقا. எல்லா வகையான சாப்பாடும் அவருக்கு தெரியும். யாரும் கொடுக்கறதில்ல சாப்பாடு. யாரும் சாப்பாடு கொடுக்கறது இல்ல. தொழில் செய்யாம வாழையிலுமா? அவனோட கேள்வி கேட்பாங்களா இல்லையா? வாழலாம். தொழில் செய்யாம வாழையிலுமா? வாழலாம். வானத்தாலே இறங்கும் இறங்கும். இந்த குர்ஆனுடைய ஆயத் சொல்லுது வானத்தால இறக்குவேன். ஒருத்தர் சொன்னாரு அவர் ரிஸ்க் ரோட்ல நிற்கிறான். அவர் ரிஸ்க் எங்க நிற்காம்? எவ்வளவு ஓடுறாரோ அவ்வளவு தேடுவாரா? நான் போய் சொல்லாது. அல்லாஹ் சொல்றான் சூரா தாரியாத்துல ரிஸ்க் வானத்துல இருக்கு. ஃபவரப்பிஸ் ஸமாஇ வல் அர்த் இன்னஹு லஹக்க. ரிஸ்க் வானத்துல இருக்கு, ரோட்ல இல்ல ரிஸ்க். அப்ப ரிஸ்க் அல்லாஹ் என்ன செய்யறான்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சின்ன பிள்ளை தான். மிஹ்ராபடி வந்து பார்த்தா ரிஸ்க் இருக்கும், சாப்பாடு பழங்கள் எல்லாம் இருக்கு. இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, قال يا مريم أنى لك هذا. மரியம் ஏது உங்களுக்கு இதெல்லாம்? யார் தந்த இந்த சாப்பாடு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொன்னாங்க? قالت هو من عند الله. இது அல்லாஹ் தந்தது. எங்கிருந்து வந்தது? ஏன்னா குளிரான காலத்துல சூடான பழம் இருக்கும். பலஸ்தீன்ல அந்த பழம் இருக்காது. ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். அந்த அந்த இல்ம், அந்த உதவி எடுக்கிறவங்களாக மாத்துறதுதான் சகோதரர்களே துவா. இந்த சக்தியை எங்களோட பிள்ளைகளை அடைஞ்சிட்டு வைங்க. நாங்க எங்களோட பிள்ளைகளை படிப்பிக்கிறோம், நல்ல வேலை படிப்பிக்கோம், ஓதுவிக்கோம், தொழில் கல்வியை பழக்கணும் பிள்ளைகளுக்கு. இது எல்லாவற்றையும் விட ஆக உயர்ந்தது என்ன தெரியுமா? எங்களோட பெண் பிள்ளைகளை முசல்லால வச்சு பழக்கம். எப்படி பழக்கணும்? துவா கேட்கணும் பிள்ளைகள். சொல்லுவாங்க, நான் முதலண்டும் சொன்னேன், ஆரம்ப காலத்தில் ஆண்கள் தான் தொழிலுக்கு போவாங்க, பெண்கள் முசல்லால தான் இருப்பாங்க. மக்ரிப்ல இருந்து இஷா வரைக்கும் தொழுவாங்க, ஓதுவாங்க, துவா கேட்பாங்க. ரிஸ்க்ல பரக்கத் அந்த வீட்டுல. இன்றைக்கு நாங்களும் தொழிலுக்கு போறோம், எங்களோட மனைவி தொழிலுக்கு போறாங்க, எங்களோட பிள்ளைகளும் தொழிலுக்கு போகுது, எல்லாரும் தொழில் செய்யுது. 3 பேரும் சேர்ந்தா வீட்டுல சண்டை ஸ்டார்ட். பொழைச்ச போதா? ஏன்? பரக்கத் இல்லை. இந்த ஆயத் என்ன சொல்லுது தெரியுமா? எங்கட பெண் பிள்ளைகள் துவா கபூல் செய்யப்படக்கூடியவர்களாக மாறிட்டாங்கன்னு வைங்க. இதுதான் நாங்க கஷ்டம். இது ஒரு பிள்ளை டாக்டர் ஆக்குறது லேசா? ரஷ்யாவுக்கு அனுப்பி படிப்பிப்பாங்க. எத்தனை வருஷம் அனுப்பினீங்க பாப்பா ரஷ்யாவுக்கு? என் மகள் 8 வருஷம் ரஷ்யால படிச்சுட்டு வந்திருக்கா, டாக்டர் ஆயிட்டு வந்திருக்கிறா. 8 வருஷம். என் மகள் அமெரிக்கால படிச்சுட்டு வந்திருக்கிறா, என் மகள் ஸ்காட்லாண்ட்ல படிச்சுட்டு வந்திருக்கிறா. 10 வருஷம். 10 வருஷம் படிச்சு எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறா? எனக்கு போனா மாசம் $1,00,000 எடுக்கிறதுக்கு. மாஷா அல்லாஹ், நல்ல விடயம். அதை விட நல்ல விடயம் சகோதரர்களே, எப்படி எங்கட பிள்ளைகளுடைய துவா கபூலாகும். இது ஷார்ட்கட் வே, இது துனியாவை அடைகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆச்சரியம். கேட்டாங்க, மரியம் எப்படி உங்களுக்கு இதெல்லாம்? அன்னா லகி ஹாதா قالت هو من عند الله. யார் தந்தது? அல்லாஹ் புறத்திலிருந்து வந்தது. இன்னல்லாஹ யர்சுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். அல்லாஹ் நாடியவங்களுக்கு கேள்வி கணக்கு இல்லாம கொடுப்பான்.
இதுக்கு அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஹுனாலிக, அந்த இடத்தில் தான். இதை பார்த்த சாட்சாக்கு ஞானம் பிறக்குது. இப்ப ஓஹோ, இந்த மரியம் சீசன்ல இல்லாத பழத்தெல்லாம் எடுக்கலும் என்று அல்லாஹ் இடத்துல மன்றாடி, எனக்கு இந்த கிழவனான காலத்துல அல்லாஹ்விடத்துல பிள்ளையேன்னு கேட்கலாம் யோசிக்கிறார். நாங்க யோசிக்கிறது போல இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த அளவு சக்தி வரையிலும் என்றா ஏன் ஏண்ட மகளை மாத்தேலா? இவ்வாறு மாட்டேலுமா இல்லாதா? ஏண்ட மனைவியை மாத்தேலுமா இல்லாதா? ஏலும். ஹுனாலிக், அல்லாஹ் சொல்றார் ஹுனாலிக். என்ன வார்த்தை? ஹுனாலிக, அந்த நேரம் தான். தஆ ஜக்கரியா ரப்பா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார். துஆட பவர் விளங்குதா சகோதரர்களே? துஆட பவர் விளங்குதா? என்கிட்ட கேட்பாங்க, கூட்டு துஆ இருக்குதான்னு கேட்பாங்க. நான் பதில் சொல்றேன் இல்லை, இதுவரைக்கும் சொன்னதில்லை பதில். ஏன் சொல்லலண்டா அந்த சின்ன சின்ன பதில் சொல்லேல. அந்த 30வது அண்டையும் பதில பார்ப்போம் இருக்குதா. நோம்பு 30 பேசிட்டு இருக்கே ஒவ்வொரு நாளும் துஆவை பத்தி. இந்த கூட்டு துஆ இருக்குதா இல்லையா, தொழுகை போற துஆ, இதெல்லாம் ஒரு ஃபித்னா. இதெல்லாம் துஆ கேட்க தெரியா, 5 நிமிஷம் துஆ தெரியா, துஆண்டா என்னன்னு தெரியா இவங்களுக்கு. இதெல்லாம் படிச்சதுக்கு பிறகு நீங்களே சொல்லுங்க துஆ இருக்கா இல்லையா. துஆண்டா என்ன உங்களுக்கு அப்பதான் விளங்கும். ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, அப்பதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க. என்ன தெரியுமா? قال رب هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. ரப்பே, மனமான ஒரு பரம்பரை எனக்கும் தா, துஆவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் யா அல்லாஹ் அப்படின்னு துஆ கேட்டார். இப்ப இவர துஆவும் போடு. எப்படி அவங்க அதான் சொன்ன சூரா ஆல இம்ரான் 2 பேர் துஆ கபூல் செய்யப்பட்டது வந்திருக்கு. ஒன்று மரியம்ட உம்மாட துஆ, இரண்டாவது யாரோட துஆ? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ கபூல் செய்யப்பட்டுச்சு. கபூல் செய்யப்பட்டதோட ஃபனாதத்துல் மலாயிகா வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மிஹ்ராப்ல தொழுது கொண்டிருக்கும் பொழுது மலக்குகள் வந்து அழைக்கிறார். இந்த 2 ஆயத்திலையும் பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மிஹ்ராப்ல தான் ரிஸ்க் இருந்தது. மரியம் அலைஹிஸ்ஸலாத் ரிஸ்க் எங்க இருந்தது? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத் மலக்குகள் அழைத்தது எந்த இடத்தை வச்சு? மிஹ்ராப். மிஹ்ராப் என்ன? மிஹ்ராப் என்ன? தொழுற இடம். தொழுற இடம் ஆக முக்கியம் சகோதரர்கள். மிஹ்ராப் இடத்துல துஆ கபூல் ஆகும். வீட்டில் மிஹ்ராபை அமைச்சு கொடுக்கும் பிள்ளைகளுக்கு. எங்களோட வீட்டுக்குள்ள ஒரு ரூமை பள்ளி வாசலாய் கொடுக்கும். ஃபர்லான தொழுகையில் தொழும், அங்கே அனுப்பணும். திக்ரில் இருங்க, தொழுங்க, குர்ஆன் ஓதுங்க. ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கிறோம், நல்ல விஷயம். எல்லாத்தையும் நல்லபடி தான் சொல்லுவோம். மோசம் சொன்னால் பிரச்சனை ஆயிடும். செஞ்சதெல்லாம் நல்லபடி சொல்லி போட்டு தான் இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை செய்யுங்கன்னு சொல்லணும். நீங்கள் செஞ்சதெல்லாம் பிள்ளைன்னு சொல்லல. என்ன செய்ய? பிள்ளைக்கு ஃபோனை வாங்கி கொடுத்துக்கிறோம், நல்லம் ஒரு முசல்லாவை வாங்கி கொடு. மிஹ்ராப் அமைச்சு கொடு. பிள்ளை டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க, நல்லம். பிள்ளை ஓடி திரியுது, நல்லம். அதே மாதிரி பிள்ளையை தொழுவிக்க பழக்குங்க, தராவிய ஓத பழக்குங்க, குர்ஆன் ஓத பழக்குங்க. மிஹ்ராப்ல தான் 2 ஆயத்திலையும் பாருங்க. நல்லா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆயத்திலையும் பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆயத்திலையும் பாருங்க. என்ன வருது சொல்? மிஹ்ராப். மிஹ்ராப் என்ன? தொழுற இடம். ஃபனாதத்துல் மலாயிகா வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப். மிஹ்ராப்ல தொழுதுட்டு இருக்கிறார். மலக்குகள் கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா? அன்னல்லாஹ யுபஷ்ஷிருக பியஹ்யா. ஜக்கரியா, உங்களுக்கு அல்லாஹ் யஹ்யா என்ற பிள்ளையை நன்மாராயம் சொல்றான். துஆ கபூல் இல்லையா? முஸத்திகம் பிகலிமத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து உண்மைப்படுத்துறவர். வஸய்யித், சய்யிதா இருப்பார், தலைவரா இருப்பார். வஹசூர், ஹசூரண்டா பெண்களுடைய ஆசையற்றவராக இருப்பார். ஹசூரண்டா அதான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெண்கள் ஆசை இல்லை, கல்யாணம் முடிக்கிற தேவை இல்லை. அடுத்தது சாலிஹான நபியாக இருப்பார். பிறக்க முந்தி எல்லாம் நன்மாராயம் வந்துட்டு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சந்தேகம் உண்டானா, கேட்டாங்க மலக்கு இடத்துல, கால ரப்பி அன்னா யகூனு லீ குலாம். ரப்பே, எனக்கு எப்படி பிள்ளை கிடைக்கும்? எனக்கு எப்படி பிள்ளை கிடைக்கும்? அன்னா யகூனு லீ குலாம் வகத் பலகனியல் கிபர். நான் முதிய வயசு அடைஞ்சிட்டேன், வயசாயிட்டேன், கிபர் அடைஞ்சிட்டேன். வம்ராதி ஆகிர், என் மனைவியும் மலட்டு பெண், மனைவிக்கு வயசு போயிட்டு வயசான காலத்தான துவா கேட்டார்.
அல்லாஹ் சொன்னான், قال كذلك الله يفعل ما يشاء. ஜக்கரியா, அல்லாஹ் நாடியதை செய்றவன். ஜக்கரியா, அல்லாஹ்ல நம்பிக்கை ஒரு துவா என்கிறது நாங்க ஒன்று நினைச்சு கேட்கறது இல்லை. எங்களுக்கு நினைச்சதுக்கு மாற்றமா நடக்கிறது துவா. நினைச்சதுக்கு மாற்றமா நடக்கிறது பேர் தான் என்ன? துவா. இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்த قال رب اجعل لي آية. அல்லாஹ் அத்தாட்சி என்றதா, எனக்கு ஒரு புள்ள கிடைக்க போகுதுன்ற ஒரு அத்தாட்சியத்தான் அல்லாஹ் சொன்னான். قال آيتك ألا تكلم الناس 3 أيام إلا رمزا. 3 நாளைக்கு பேசப்படாது. நீங்க இதான் அடையாளம். 3 நாளைக்கு பேசணும், சைக்கினியால மட்டும்தான். ரம்ஸா. வذ்குர் ரப்பக கஸீரன், அதிகமா திக்ர் செய்யும். வஸப்பிஹ் பில் அஷியி வல் இப்கார், கால மாலை தஸ்பீஹ் செய்யும். அவர் 2 பேருடைய துவா அல்லாஹ் என்ன செஞ்சான்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் புள்ள கிடைச்சிச்சு அவங்களுக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தாங்க. உலகத்துடைய வரலாற்றில் சாதனையாளர்களாக மாறிட்டார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சாதனையாளரா இல்லையா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைச்ச புள்ள ஈசா அலைஹிஸ்ஸலாம் சாதனையாளரா இல்லையா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சாதனையாளரா இல்லையா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைச்ச புள்ள யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சாதனையாளரா இல்லையா? ஏதால் அடைஞ்சாங்க? இதெல்லாம் துவாவா. நாங்களும் இன்ஷா அல்லாஹ் துவால ஈடுபடுவோமா? துவாவை மட்டும் விட்டுறக்கூடாது. துவாவை கூட்டம் துவா. உலகத்துல நான் சொன்னேன், யாரையும் நம்பப்படாது, அல்லாஹ் மட்டும்தான் எங்களுக்கு. நாளைக்கு வரும் உங்களுக்கு சூரத்து நிசா மாயிதால உள்ள அவ்வளோ துவாவும் வக்கஃபா அந்த நீ மட்டும் வினை போதும். எங்களை உள்ளத்தில் அடிக்கிற மற்ற எல்லாரையும் களத்தோம் மெதுவா. எல்லாத்தையும் என்ன செய்யணும்? மையத்தை வச்சு இன்றைக்கு கத்துறாங்க, யாரெல்லாம் கூப்பிடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ்வை கூப்பிடுங்க, அவ்வளவுதான். வக்கஃபா பில்லாஹி வகீலா. அல்லாஹ் போதும் எங்களுக்கு, வேற ஒருத்தரும் எங்களுக்கு வாழ என்ற நீயத்து வந்தாதான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய துஆக்களும் கபூல் செய்யப்பட்டவர்களாக யா அல்லாஹ் எங்களை ஆக்குவாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸன வ ஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வ கினா அஸாபன் நார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலன் நபியில் உம்மி وعلى آله وصحبه وسلم والحمد لله رب